எல்லாருக்கும் வணக்கம். இது வுட் ஒர்க் தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா டிவி யூனிட். நான் இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் நீங்கள் வந்து கிச்சன் வந்து 2 கிச்சனும் ஒரே சேமாக பார்த்துருப்பீங்க. ஏன்னா 3D எஃபெக்டில் அந்த மைக்கை நம்ம போட்டிருப்போம். அப்புறம் ஆரஞ்சு கலர் மைக்கை யூஸ் பண்ணியிருப்போம். டிவி யூனிட் மட்டும் டிஃப்ரெண்ட் மாறும். மேலே ஃப்ளோரில் வந்து அது ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது கீழ் ஃப்ளோரில் இருக்கிற டிவி யூனிட்டு. இதுதான் மெயினாக அவங்க இருக்கிற வீடுன்றதுனால இது கொஞ்சம் நல்லா பெருசாக நம்ம சீலிங் வரைக்குமே ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். அப்புறம் வாஸ்கால்கெல்லாம் வந்து பார்டர் பண்ணியிருக்கோம். அந்த ரூமுடைய வாஸ்கால்கெல்லாம் வந்து ஓரத்தில் பார்டர் பண்ணி அது சேம் கலர் அப்படியே கொண்டு வந்துட்டோம். அந்த பிளாக்கு மாதிரி தெரியுதுல உங்களுக்கு, அது வந்து ஆக்சுவலாக கிரே கலர், ஆனால் பிளாக் மாதிரி தெரியும் வீடியோவில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக. கொஞ்சம் அது ஷேடோ மாறும்போது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த ரூமில் வந்து வெளிச்சம் ரொம்ப கம்மி. அந்த லைட் வெளிச்சத்தில் ரொம்ப அதிகமாக டீப்பாக காட்ட முடியாது எதுவுமே. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், க்ளீனாக டீப்பாக உள்ளே போகுது பார்க்கும்போது. ஃபுல்லாக கிளாஸி மைக்காக இது எல்லாமே .8 தான் எடுத்து பண்ணியிருக்கிறாங்க கொடுத்துருக்குறது. அப்புறம் வந்து பூரா எஜ் டைப் தான், பிவிசி எஜ் டைப் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். எஜ்ஜியெல்லாம் பேக்ரவுண்டு இதில் அதிகமாக டிசைன்ஸ் இருக்காது. ஏன்னு சொன்னால் சிம்பிளாக அதை முடிச்சுக்கினாங்க. அவங்க கொடுத்த டிசைன் தான் எல்லாமே. அவங்க சூஸ் பண்ணி ஆன்லைனில் பார்த்து ஏதோ ஃபோட்டோஸ் பார்த்து செலெக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்களே, அதை வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி பண்ணி கொடுத்துருக்குறோம். ஃபுல்லாகவே இது சீலிங் வரையும் ஏற்றி, ஏன்னா மேலே ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வந்து ஃபுல்லாக ஏற்றி பண்ணி வச்சு கீழே 3 ரூபா டீசெண்டாக 3 ரூபா பண்ணிவிட்டு சைடில் 2 பக்கம் ஃப்ரேம் மாதிரி பண்ணி பாக்ஸ் டைப்பில் பண்ணியிருக்கோம். உள்ளே ஏதாவது ஃப்ளவர் அந்த புக்கே மாதிரி வைக்கிறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். வாஸ்கால் ஃபுல்லாகவே வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோம் டோட்டலாக. இது காசு வைஸாக பார்த்தீங்கன்னா இப்போ பின்னாடி வந்து கிட்டத்தட்ட அது ஒரு 2 இந்த வாஸ்காலுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 ஷீட் ஆகிடுது. அந்த ஃப்ரேம் கட்டுறதுக்கு மைக்காவே 1.5 ஷீட் ஆகிடுது சேம். அப்புறம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ள பேக்ரவுண்டு மைக்கா வந்து 2, கலர் டார்க் மைக்கா வந்து ஒரு 2. மொத்தமாக காஸ்ட் வைஸாக பார்க்கும்போது ஒரு 20லேருந்து லேபரோடு முடிகிறதுக்கு ஒரு 28,000லேருந்து 30,000 டோட்டலாக வச்சுக்கோங்க. அந்த வாஸ்காலில் டிவி யூனிட்டு டோட்டலாக எல்லாமே ஒரு 30,000த்தில் கண்டிப்பாக இது முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. என்னோடய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு ஒர்க் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக நான் பண்ணி கொடுப்பேன். உங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக என்னால் பண்ண முடியும், ஹை கிளாஸும் பண்ண முடியும். நம்ம சேனலுக்குள்ளே போய் வீடியோ இருக்குது, நிறைய வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். பார்த்து எது ஒன்று சொல்லுங்கள், பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோலாம் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். நான் அடுத்து நம்ம பெண்டிங் நின்றுருக்க அந்த பிவிசி WPC கிச்சன் வந்து செய்ய போகிறோம். அதை பார்த்துட்டு என்னென்னு அதுதான் நம்ம செய்ய போகிறோம். WPC போட்டிருக்கிறது, அதுக்கு என்ன ஃபீட்பேக்கில் நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்றதை நம்ம அடுத்தடுத்துட்டு பார்ப்போம். இதில் நான் என்ன பட்ஜெட் சொல்கிறேன்றதை வந்து எப்பயுமே லைவ் பண்ணி வச்சுக்காதீங்க. உங்கள் ஏரியாவில் என்ன ரேட்டில் சீட்டு கிடைக்குது, என்ன ரேட்டில் நீங்கள் எடுத்து தரீங்க, என்ன ரேட்டில் அந்த 1.8 இதெல்லாம் கிடைக்குது, இதை பொறுத்து தான் நான் எல்லாமே சொல்லுவேன். அன்றைக்கி கரண்ட்டில் என்ன இருக்கோ, இன்றைக்கி செய்கிறோன்னா இன்றைக்கான ரேட்டு தான் அது. ப்ளைவுடோ மைக்காவோ எல்லாமே டோட்டலாக ரேட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஊருக்கு ஒரு ரேட்டு இருக்கும், ஊருக்கு ஒரு கம்பெனி இருக்கும். அது பார்த்துக்கோங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.